ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நடந்து முடிஞ்ச பிரச்சனையில் அன்பையும் கண்மணியும் பரம காப்பாற்றிடுவா. அதனால இளமதிக்கு பரம மேலே ஒரு நல்ல மரியாதையே வந்துடும். பரம இதை தான் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. இந்த ஊர் மக்கள்லாம் உன்னை இப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பாரு, எல்லாருமே நீ காக்க வந்த தெய்வமாக பார்க்குறாங்க. ஏற்கனவே உன்னை ரவுடியாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டுருவாங்க. இங்கே அன்பும் கண்மணியும் பேசிட்டு இருக்கும்போது, கண்மணி ஏன் அன்பு இப்படி பண்ணீங்க, ஏன் நெருப்புல வந்தீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நீ யாரோ ஒரு குடுக்குடுப்புக்காரி சொன்னான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருக்க பாரு, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கான்னு திட்டுவா. நீங்கள் மட்டும் நான் உங்கள் அம்மா தான் முக்கியம் போயிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இது பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு பேர் கையிலுமே காயம் பட்டிருக்கும். இதை பார்த்து ரெண்டு பேருமே ஐயோ காயம் பட்டுச்சு மருந்து போட்டுட்டு ரெண்டு பேர் கையை சேர்த்து வைக்க போகும்போது ஹார்ட் வந்திருக்கும். ஹார்ட் ஷேப் பார்த்தோன்னே பாரு நம்ம ரெண்டு பேர் லவ்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்துப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தாக்கா கண்மணி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பரம பிரமிச்சு போய், தங்கச்சிம்மா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவோம். அன்பும் மேட்சிங்காக ட்ரெஸ் வந்து ரெண்டு பேரும் எப்படி மேட்சிங்காக இப்போ ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போவா. அப்புறமேட்டா அன்பு சொல்லுவான், நீங்களும் மேட்சாக ட்ரெஸ் பண்ணுங்க. இளமதி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக போடுங்கன்னு பரம சொன்னா, ஐயோ அவ்வளோதான் சண்டைக்கோழி என்னை உண்டுலன்னு பண்ணிடுன்றப்பா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இருங்க நான் வச்சிருக்கேன் அந்த கலர் ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பா. இதை பார்த்த உடனே இளமதி எதுக்கு நீ எனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு திட்டுவா. இதை பார்த்தோன்னே பரம சொல்லுவா, நான் அப்பவே சொன்னேன்ல பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டா ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுட்டு இளமதி எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்கும்போது கரெக்டாக இங்கே வந்து அந்த போலீஸ்காரன் இருப்பா. இதை பார்த்தோன்னே இளமதி கடுப்பாயிடும். அவனும் நக்கலாகவே பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அப்செட்டாக இருப்பா. எல்லாரும் பொங்கல் சாப்பிடும்போது இளமதி மட்டும் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பரமும் கவனிச்சிருவான். உடனே பார்த்தீங்களா, இளமதி அப்செட் ஆனோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அன்பும் வந்து இளமதிக்கு அந்த எந்த ஃபோட்டோவால் பிரச்சனையாச்சோ அதை பரமுக்கே கொடுத்துட்டு, இது உங்களுக்கு தான் இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. பரமு இல்லை வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க, இல்லை இல்லை ஏன் மேலே தான் தப்பு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இங்கே திருவிழா சிறப்பாக நடக்கும். திருவிழாவில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுறது இருக்கும். அன்பும் கண்மணி இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது மாற்றி மாற்றி ஊற்றிக்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெண்டு பேரையும் கூட்டின்னு போயிட்டு கடைசியாக மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஊற்றி வச்சுருவாங்க. இதை பார்த்தவொடனே இளமதி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் நீ ஏன் மேலே ஊற்றுன, நீ ஏன் மேலே ஊற்றுனன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எப்பயும் போல கோச்சின்னு இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ.